ஹலோ ஹலோ சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல என்னுடைய நாதஸ்வர கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரம். பலமாக கை தட்டுங்க சார். நான் எப்பவுமே இலங்கை கலைஞர்களை, ஏன்னா மற்ற கண்ட்ரியில நான் எல்லா கலைஞர்களையும் பார்க்குறேன். இலங்கை கலைஞர்கள் வேற சார். அதுக்கு இந்த இன்னைக்கு அவங்க வாஸ்து இந்த ஒரு பால் சோத்துக்கு ஒரு சோறு பண்ணன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதம். அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அதே மாதிரி அடுத்த இலங்கை கலைஞர் அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் பாரம்பரியமான ஒரு மிருதங்க வாசி என்னுடைய அன்பு ஐயா யோகர் கணேசன் ஐயா. ஒரு பெரிய மனசு அவரு இந்த ஊரை சார்ந்தவர். இப்போ அவருக்கு ஒரு ஐயப்பன் கச்சேரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வேறு யாரையுமே கேட்கல. என் பையனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி எனக்கு இஸ்ரோவில் கச்சேரி வேணும், பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மனசு ஒரு கலைஞருக்கு வராது. நமக்கும் எதுக்கு ஈட்டு போகணும், நம்ம யாரையாவது உள்ளே வச்சு பண்ணிக்கலாம்னு நினைக்காம எங்களுக்கு டிக்கெட்டை போட்டு எங்கள் 3 பேர் அங்கேருந்து கூட்டு வந்த பெருமை எங்களுடைய ஐயா அவர்களுடைய சார் அவர்களுடைய அறிவார்ந்த. அடுத்தது என்னுடைய இலங்கை பக்தர்கள். நான் யாரையும் இலங்கை சாமிமார்கள் நான் இதை உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு சொன்ன விஷயம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுடைய விரதம் முறையா இருக்கணும். நான் அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னோட யூடியூப்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் பழகிற குருசாமிக்கு அப்படி நம்பியார் குருசாமிலாம் அவரோட மலைக்கு போனவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது இலங்கையில சொல்லி ஆகணும். இலங்கையில அந்த நடிகருக்கு ஒரு தனி பெயர் உண்டு. என்ன அவருக்கு இலங்கையில கோவில்லாம் கட்டல. நீங்க அதை மாதிரி ஒரு அனுபவம் மேலே வச்சிருக்கீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை மாதிரி இனிமே யாரும் நடிக்க முடியாது. இதுவரைக்கும் யாரும் நடிச்சது கிடையாது. அதான் சத்தியம், அதான் உண்மை. அவரும் நம்பியார் சாமி போன சபைமலைக்கு வருவார், டி.கே. ராமசாமி வருவார், ஸ்ரீகாந்த் வருவார், தேவா சீனிவாசன் வருவார், அமிதாப் பச்சன் வந்தார், ரஜினிகாந்த் வந்தார், ராஜ்குமார் வந்தார். எல்லாம் சினிமா ஸ்டார்ஸ் தான். ஆனால் என்ன தெரியுமா பெரிய விஷயம், நம்பியார் கூப்பிட்ற காரில் பஸ்ஸில் சபரிமலைக்கு போகும்போது எல்லாம் சினிமாக்காரங்க. ஆனால் மாலை போட்டு சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருந்தால் தான் சபரிமலைக்கு வாங்க யார் இருந்தாலும். முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், இதுதான் முக்கியமான கண்டிஷன். இப்போ நான் எங்கள் யோகன் எங்கள் நாதஸ்வர கலைஞர்கள் நாங்கள்லாம் ஒன்றா மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சார் பேசுவோம், பாட்டை பற்றி பேசுவோம், சிங்காரங்களை பற்றி பேசுவோம், நலந்தாங்க பற்றி பேசுவோம், சினிமா பாட்டை பற்றி பேசுவோம் இல்லையா. ஆனால் நம்பியார் திரும்ப கண்டிஷனே அத்தனை பேர் சினிமாக்காரனாக இருந்தால் கூட சினிமாவை பற்றி சபரிமலைக்கு கலந்துட்டு போயிட்டு வர வரைக்கும் சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். அதை பற்றி பேசினா அவங்க ஐயப்பன் மேல இருக்கிற பக்தி போயிடுவார். அதனால அதே மாதிரி இலங்கை பக்தர்கள் உங்களோட ஐயப்பன் பக்தி வேற. அத்தனை சாமிமார்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஐயப்பனை பற்றி நிறைய பேசுவோம். என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். அதுதான் முக்கியம்.
எனவே அத்தனை பேருக்கும் வருகின்ற மக்களின் தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய நமது ஆலயம் கிருஷ்ணாமி என அமைதி என்று காரணமாக அதாவது கொஞ்சம் கூட ஆடம்பரமே இல்லாத ஒரு கிருஷ்ணாமி பார்க்கிறேன். நான் தான் ஒரு கிருஷ்ணாமி அப்படின்னு வந்தா இல்லாம அவர் பாட்டு அவருக்கு சம்மந்தமே இல்லாம எங்கே இருக்காரு வாங்க வாங்க. இதுதான் சார் கிருஷ்ணாமி. அந்த மற்ற கோயிலில் நான் சொல்லி நான் தான் சொல்லுவேன் கிருஷ்ணாமி எவ்வளோ ஒரு 4 பேர் இது வந்தால் கொஞ்சோடு இல்லாத ஒரு கிருஷ்ணாமி தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் ஆலய அர்ச்சகர்களுக்கு நன்றிகளை கூறி காத்தாலே என்னுடன் அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி அற்புதமாக நிர்வகிக்க அமைத்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் சூப்பர் அன்பு நிறுவனர் அற்புதமாக அதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுகிறேன். 2 மணி நேரம் நீங்கள் விட்டு எங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இருக்கும். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாவற்றையும் பாடிவிட்டு சென்று என்று சொல்லி இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருவோம். முதல் முறை இலங்கையில் சொன்னாங்க. இது தொடர்ந்து வருவோம், அடிக்கடி வருவோம், அடிக்கடி உங்களை சந்திப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சி தொடங்குகிறோம். சரணம் ஐயப்பா கன்னி மூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா மாளிகபுரத்தம்ம தேவி லோக மஞ்ச மாதாவே குருவாயூரப்பன் மகனே சங்கரன் வைந்தனே சபரீசனே சத்குருநாதனே நெய் அபிஷேக பிரியனே அஷ்டாபிஷேக பிரியனே ஹரிஹரசுரனே ஆனந்த சித்தனே சபரீசனே சம்புகுமாரனே சுவாமியே. இப்போ எல்லாரும் சொல்லணும், எல்லாரோட சரணமும் கேட்கணும். எனக்கு பாட்டு தெரியாது, ராகம் தெரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. எதுவும் ஒன்றும் தெரியாது. நம்ம நினைச்சிட்டு பிறந்த பெரிய ஆள் அப்படின்னு நம்ம கிருஷ்ணி டாக்டர் கல்மாமணி ஐயப்பன் முன்னாடி 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பக்தி ஒண்ணுதான் வேணும். இந்த பட்டம் புகழ் எனக்கு தான் உலகத்தில் எல்லாம் தெரியும் அப்படின்னா இன்னைக்கு அவங்க சிவகங்கை வாசல் நான் மிரண்டு போயிட்டேன். எனக்கு கிடைக்காத ஒரு புது சிவகங்கையை எனக்கு உங்கள்கிட்ட கிடைச்சிருங்க. இப்போ இது நம்ம கற்றுக்க வேண்டியது இவ்வளோ இருக்கு. நம்ம இவ்வளோடு கற்றுட்டு நான் பெரிய ஆளுதான். எங்கள் பகவான் தெரியவாங்க, கடவுள் தான் தெரியவாங்க. நான் தான் நினச்சிட்டு பாரு எவ்வளோ வருஷம் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாங்க, எவ்வளோ பணக்காரங்க நம்ம முன்னாடி உட்காந்து. இது எப்படி கிடைக்குது? இறைவனுடைய அருள் இல்லாமல் எந்த காரியமும் சாத்தியமில்லை என்பது ஒரு திரும்ப கூட நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு எங்கள் ஐயப்பன் உத்தரவு கொடுத்தாலும் ஐயப்பன் பாட்டு பாட முடியும். ஐயப்பன் உத்தரவு கொடுத்தாலும் நாலு
நாசம் சத்தமே வரும். காச வாசிக்கு எவ்வளோ கஷ்டம். நான் ஒரு வாட்டி நான் காசு போயிட்டாரு ஆளை உட்காந்து போயிட்டேன். ஏன் போவேன்? அப்போ இவங்களுக்கு முடியுது அப்படின்னா கடவுள் எங்களோட நாச வாசிப்பை கேட்கறதுக்கு காத்திருக்காங்க. இல்லைன்னா உங்களால் நாசத்தை தூக்கவே முடியாது. அத்தனை பேர் இதை பாட தெரியாதனால தெரியாதனால இல்லை, அத்தனை பேரோட சபலம் கேட்கணும். எந்த இடத்துல பக்தி இருக்கோ அந்த பகவான் இருக்கும், எந்த இடத்துல ஆடங்களாக இருக்கோ அந்த பகவான் இருக்க மாட்டேன். அதனால எல்லோருடைய கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹரிவர சுடரே சமஸ்தாபராத ரட்சகனே சத்தியமான முன்னடையிட்டா மணிக்கதிபதியே கருப்பண்ண சுவாமியே கொச்சு நடத்த சுவாமியே சுவாமியருட பரிவாரங்களே சுவாமியே சரணமையப்பா வாக்குண்டா நல்ல மனமுண்டா வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டா மேனியுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையா பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோப சாந்தயே சர்வ விக்னோப சாந்தயே சர்வ விக்னோப சாந்தயே கன்னிமூல கணபதி பகவானே ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் சுந்தர கணபதி வருவாயா கேட்டது எல்லாம் தருவாயா சுந்தர கணபதி வருவாயா கேட்டவை எல்லாம் தருவாயா சுந்தர கணபதி வருவாயா கேட்டவை எல்லாம் தருவாயா சுந்தர கணபதி வருவாயா கேட்டவை எல்லாம் தருவாயா ராஜ கணபதி வருவாயா கேட்கும் வரங்கள் தருவாயா ராஜ கணபதி வருவாயா கேட்கும் வரங்கள் தருவாயா ஓம் ஓம் கணபதி 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 ஓம் 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 கணபதி ஓம் கணபதி ஓம் 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 ஓம்
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. நான் வேற பாடலும் பாடலாம் நல்லது. எங்க நாமசர் கலைஞர்கள் கலை விட்டாங்க. மறக்கவே முடியாத ஒரு பாடல். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் வந்து என் சிந்தை கவர்ந்தாய். உருவாகியவர்க்கு ஞான உருவாகியவர்க்கு நல்லீசை தந்தார். நீங்கள் உருவாக இருந்து நல்லீசை தந்தார். திருவே நீ என்றும்
நாயேனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் மொழியாமல் அருள் தந்தாய். நீ என்னால் தெய்வம் இல்லை, விழிக்கு துணை திருவெண்மலப்பாதங்கள் நேர்மைக்கு துணை முருகா முருகா என்னும் நாமங்கள். நாம் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருப்போம். பயந்த தனி வழிக்கு துணை, பயந்த தனி வழிக்கு துணை அவன் வழிவேறும் கருத்தாம வழிவேறும் கண்டி செல்வோடம் மயூரமுமே வழிவேறும் செல்வோடம் மயூரமுமே. குறைவொன்றும் இல்லை எங்கள் முருகனை கும்பிட்டவர்க்கு, கதிராம குமரனை பணிந்தவர்க்கு வாழ்வில் குறை ஒன்றும் இல்லை. வாழ்வில் பயம் ஒன்றும் இல்லை. முருகா 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 கந்தா கந்தசாமியே முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு எனக்கு நீங்கெல்லாம் தெய்வம் இல்லை. Thank you.
வருகை தந்திருக்கும் அவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு அற்புதமான மனிதர். அதாவது தனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் ஏற்படும். நீ எனக்கு மாஸ்டர் நான் தான் ஒரு சம்பளம் கொடுக்கணும். அவங்க வரைக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டார். உன் வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரியான ஒரு அற்புதமான மனிதர். இதோட கம்பெனி என்னன்னு சொல்றேன். இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட ஓனர் தான். அவ்வளவு அற்புதமான மனிதனுக்கு சொந்தக்காரர். அவர் பேரும் அதே மாதிரி நம்ம இளமைக்கு ஏற்ற மாதிரி தமிழ் செல்வன் பேர் வரும். வாழ்க்கை வாழ்க்கை இந்த கம்பெனி ஏற்படுத்தி நான் பார்ப்பேன். இன்னைக்கு என்ன போறீங்க? யாழ்ப்பாணம் போறேன் தெரியல. கச்சேரி அல்ல, ஆமா இல்லை. இன்னைக்கு சரியான கச்சேரி நான் வருவேன். இன்னைக்கு அவர் வரணும்னு வரல. எங்க ஐயப்பனை அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அதுதான் வந்துருங்க. நமக்கு வேறுண்டு வினையில்லை, மயிருண்டு பயமில்லை, முகனுண்டு குறையில்லை, மனமே நல்ல மனமே நமக்கு கந்தனுண்டு கந்தனுண்டு, வாழ்வில் கவலை இல்லை, மனமே 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 மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு. இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு கேட்கணும். இங்கேருந்து கண்டி கதிராமத்துக்காக கேட்கல. வீரவேல் முருகனுக்கு. முருகன் வழிபாட்டு ஐயப்பன் வழிபாட்டு மட்டும்தான் ஒரு மெடிக்கல் இருக்கு. என்னடா மெடிக்கல் நீங்க நம்பியா சாமி சொல்லுவார். சிவாஜி சாமி வழங்கி கூட வரும்பொழுது சிவாஜி சாமி சொல்லுவார், சுவாமி சரணமையப்பா சுவாமி. நம்பியா சாமி சிவாஜி சாமி கூப்பிட்டாரு, வாயா. அவங்க ரெண்டு பேரும் வாயா போயாலும் பேசிப்பாங்க. வாயா அந்த என்ன சாமி சுவாமி சரணமையப்பா சொல்லு. சுவாமி சரணமையப்பா அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏன் சாமி சுவாமி சரணமையப்பா அப்படியே சொல்லக்கூடாதுங்க? சுவாமியே அப்படி சொல்லுமா? வாரியார் சொல்லுவாங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படி சொல்லக்கூடாது. வெற்றிவேல் முருகனுக்கு. ஏன் தெரியுமா? ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்பெஷாலிட்டி. அடி வைத்திரேன்னு சொல்லணுமா? அப்படி சொன்னா என்ன சார் லாபம்? அப்படி சொன்னா உச்சந்தலையில் இருக்கிற நரம்புலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் இருக்குல்ல, நியூரோ சிஸ்டம், அது சரியாயிடும். ஒரு குண்டலினி யோகம் பண்ணா என்ன சக்தி கிடைக்குமோ ஒரு சாமியை சேவையப்பா தான் கிடைக்கும். ஒரு வெற்றிவேல் முருகனுக்கான சொன்னா கிடைக்கும். இந்த ரகசியம் நம்ம யாருக்காவது தெரியுமா? ஆனால் நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போகிறோம் சாமியை சேவை பண்ணோம், அன்னதான சம்பளம் வேலைக்கு கிடைக்கும். அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் சரியாயிட்டுன்னா இந்த நரம்பு மூலமாக தான் நமக்கு இதயத்துக்கு ரத்தம் போகுது, கிட்னிக்கு ரத்தம் போகுது, மூளைக்கு ரத்தம் போகுது. இந்த சிஸ்டம் சரியாயிட்டுன்னா நமக்கு எந்த வியாதியும் வராது. இதுதான் எங்கள் கடவுள் பகவான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன். வேறு யாருக்குமே இந்த சான்ஸ் கிடைக்காது. நம்ம பகவான் நாம சொல்றதுக்கு நம்ம 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்க என்னுடைய அன்பு தாய்மார்கள், பெரியோர்கள், சுவாமிமார்கள் எல்லாம் வாழ்க என்று சொல்லி கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கடலடியை காட்டி என்னை ஆழ்வாய், கடலடியை காட்டியம்மை ஆழ்வாய். வெற்றிவேல் முருகனுக்கு.
கண்டனுண்டு கவலை இல்லை மனமே கண்டனுண்டு கவலை இல்லை மனமே 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 சிவன் பாட்டு பாடி பெருமாள் பாட்டு பாடி அம்மாள் பாட்டு பாடி ஐயப்பன் தான். அதுக்கப்புறம் ஒரு எழுதி பாடு விடுமோ அதான் பகவான் சங்கத்திலேருந்து எங்கேயம்மனுக்குலேருந்து எல்லாம். என்னுடைய மகன் அபிஷேக் ராஜு அவர்கள் அவங்களுடைய இந்த சிவன் ரொம்ப பிரபலமான பாடம். சிவனை நேர தரிசனம் கொடுத்த பாடம். இந்த பாட்டு கேட்டால் திருஷ்டி போயிடுச்சு. அவ்வளோ அருமையான பாடல். பாடம் ஆரம்பிச்சோட தெரியும், கலைஞர்களுக்கும் தெரியும், பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும்.
நம்படி வாழ்த்தி வழங்குவார். நம சிவாய வாழ், நம சிவாய வாழ், நாளை தாழ்வாழ். இவை பொழுதும் என் நெஞ்சில் நீராய் தாழ்வாழ். கோகையாண்ட குருமனிதன் தாழ்வாழ். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ். ஈசன் அடி போற்றி திருக்கேதீஸ்வரம் வாழும் ராவணன் பணிந்த ஈசன் சாமவேத ஈசன் சிவன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி போற்றி. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, அவன் பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, அவன் பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. சொப்பனமாயந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமாயந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமாயன அற்புதம் இதுவே, கற்பிதமாயன அற்புதம் இதுவே. ஆடியவாளரே அம்பலவாளரே, ஆடியவாளரே அம்பலவாளரே, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. ஆடியவாளரே அம்பலவாளரே, ஆடியவாளரே அம்பலவாளரே, ஆடியவாளரே அம்பலவாளரே, ஆடியவாளரே அம்பலவாளரே. நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. அடியவாளரே அம்பலவாளரே, அடியவாளரே அம்பலவாளரே,
அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா என்னப்பன் அல்லவா என்னாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா என்னப்பன் அல்லவா என்னாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா என்னப்பன் அல்லவா என்னாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா மறக்கவே முடியாது சார். இது மாதிரிலாம் ஒரு பாட்டு வருவாங்க. நாங்கள் அப்போல்லாம் பழைய பாட்டு கேட்கணும்னா எங்கள் சிலோன் ரேடியோவில் தான் எங்கள் அப்துல் ஹமீத் குரலோட பழைய பாட்டெலாம் இதெல்லாம் கேட்க முடியும். கேட்காத பாட்டெலாம் கேட்கலாம். அது மாதிரியா ஒரு இசை ஞானம் உள்ள எங்கள் இலங்கை அன்பர்களோடு சேர்ந்து பாடுகின்ற பாக்கியத்தை அளித்திருக்கிறார். என்னுடைய ஆலய நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றி நமஸ்காரங்களுக்கு. அடுத்த பாட்டு அம்மாளுடைய பாடல். அது எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான். சந்தோஷமா இந்த தாய்மார்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக தெரியும். பாட ஆரம்பிச்சோட தெரியும். எங்கள் சிந்தையில் வந்து அரை நாடி நில்லாத்த ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லிகள் அன்னமெல்லாம் போத்தாளை மாகுளம் போலிரத்தாளை அடங்கத்தாத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்டியை மாரியம்மரை தொழுவார்க்கு மாறி கருமாறி காமாட்சி நீரம் சுவாமி சரணமையப்பா மணியே மணியின் அம்மாள் பாட்டு பல்லவி சொல்றாள். மணியே மணியின் ஒளியில் ஒளிரும் அணிபுரைந்தவன் அணியும் மணிக்கிறதே அழுவாதவர்க்கு பிடியே பிடிக்க வருந்தே பணியே ஒருவரை நின்பத்த பாதம் या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 अम्मा चलता चलो मारियता चिल्लई बंदे अरविनाता செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா ஒரு காட்டா கண்ணாத்தா ஒரு காட்டா அந்த கண்ணகிரியில் அம்மா உன பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து போடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா உன பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து போடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா
ராத்திரியிலே கூட்ட வந்த மாரியாத்தா நீ பாப்பாக மாறி இதுதான் சொன்னாங்க. ஒவ்வொரு பேருக்கு கற்றுக்கிறது நிறைய இருக்கும் சார். நம்ம தெரிஞ்சிருக்கோம் சார், எல்லாம் கைட்டிடுவோம். நம்ம ஒன்றுமே கைட முடியாது சார். அப்துல் கலாம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இப்போ மனிதனுக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் எல்லாரும் தெரியும். அவரை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. ஒரு அற்புதமான மனிதர்.
இருக்கும்போது பாடுறேன். இந்த விஷயத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கடவுள் இல்லைன்னு சில பேர் சொல்றான். நீ கடவுள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லா பாடிட்டு அப்ப சொல்ல கடவுள் இருக்கிறது சத்தியம் சார். நம்மள ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு நம்ம பெரிய ஆளுங்க. ரிமோட் கண்ட்ரோல் அங்க இருக்கு, கரண்ட் அங்க இருக்கு. நம்ம வெறும் சுவிட்ச் தான். நம்மளால எந்த பிரயோஜனமும் கிடையாது, சத்தியம். ஆனா கடவுள் நம்மளை எங்கேயோ கொண்டு வச்சிருக்கான் அப்படின்னா அவன் மூலமா நம்ம மூலமா ஏதோ காரியத்தை செஞ்சுக்கிறான்னு அர்த்தம். துணையும் இருப்பான், திரும்பியும் இருப்பான் கடவுள் அப்படிங்கிறார். ஆமா, இது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்கால, லண்டன்ல, நியூசிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை தூக்கி அப்படியே வேற ஏரியாவில் வச்சிடலாம். இன்னைக்கு இப்போ நம்ம ஊர்லேயே வந்து சொல்லுவாங்க, ஒரு வீட்டை அப்படி தூக்கி தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். ஓம் சாமி. ஒரு வீட்டை தூக்கி அப்படியே வேற இடத்துல வச்சிடலாம். ஒரு மரத்தை வேரோட புரிஞ்சு வேற இடத்துல வச்சிடலாம். யாழ்ப்பாணத்துலேருந்து வேற எங்கேயா மாற்றமா மாற்றிடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அவனால் பண்ண முடியாது. என்னன்னு சொன்னேன், கேட்டேன். ஒரு புல்லை பிடுங்கி நீ வேற ஏரியாவில் வைக்கணும், அதே ஏரியாவில் வச்சு பாருங்க. நீங்களும் வச்சு பாருங்க. ஒரு புல்லை பிடுங்கி அந்த இடத்துல திரும்பி சொல்ல முடியாது உங்களால். அங்கதான் நான் கடவுள் தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? உங்கள் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க பாடுற பாட்டு உங்கள் சந்ததியை உங்களை வாழ வைக்கிறது. உங்களோட 27 தலைமுறையை என் ஐயப்பன் இருந்து காப்பான் என்பது சத்தியம் என்று சொல்லி நேரம் ஐயப்பன் பாடி போனோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அத்தனை பேர் பாடு. அகமும் குளிரவை அழைத்திடுவோமே, அகமும் குளிரவை அழைத்திடுவோமே. சரணம் சரணம் ஐயப்பா, பகலும் இரவும் உன்னாமமே, பகலும் இரவும் உன்னாமமே. ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. சுந்தர ஐயப்பா, பகவான் சரணம், பகவானே தேவன் சரணம், தேவனே பகவான் சரணம், பகவானே தேவன் சரணம், தேவனே பகவான் சரணம், பகவதி சரணம்.
சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அபிஷேகம் உனக்கப்பா திவ்ய தரிசனம் நமக்கப்பா ஐயில் வருவோம் ஐயப்பா செய்யப்பா வரும் ஐயப்பா தேவன் பாதம் தேவி பாதம் தேவன் சரணம் ஐயப்பா நாவில் கருவனை பாடப்பா தேவையும் தீர்ப்பானப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் பகவானே Swami
சுந்தர சுவாமியே சுந்தர ஐயப்ப சுவாமியே ஐயனுடைய முக்கியமான ஸ்லோகம். இந்த மந்திரத்தை கேட்டா எந்த வியாதியும் அமைதியா இந்த மந்திரத்தை கேட்டா எந்த வியாதியும் வராது. டெய்லி இந்த மனசார சொல்லி என்ன வேணா வேண்டிக்கணும். சத்தியமா ஐயப்பன் கொடுப்பாங்க. எனக்கு கேட்டதையும் கொடுத்துருக்கான், நான் கேட்காததையும் அங்கேயும் கொடுத்துருக்கேன். கேட்டவுடன் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஐயப்பன். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. விப்ரபூஜ்யம் விஸ்வமந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்ரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. மத்தமாதங்கமனம் காருண்யாமிருத பூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. அஸ்மத்குணேஸ்வரம் தேவம் அஸ்மத்சத்ரு விநாசனம் அஸ்மதிஷ்டப்ரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. மாஞ்சேசவம்சதிலகம் கேரளே கேளி விக்கிரகம் ஆர்திராணமகம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. பஞ்சரத்னாக்கியமேகத்யோ நித்யம் சுத்தபேன்னரக தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே. சுவாமியே சரணமையப்பா. யஸ்ய தன்வந்தரி மாதா பிதா ருத்ரோ தேவோ விஷக்தமः தம் சாஸ்தாரம் அகம் வந்தே மகாவைத்யம் தயாநிதிம். சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீமூலநாத சதானந்த சார்வபௌமதயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः. சுவாமியே சரணமையப்பா. சத்குருநாதனே சமஸ்தாவராத ரட்சகனே ஹரிஹர சுதனே ஆனந்த சித்ரனே சுவாமி சரணம் சரணம். கோட்டி சூரியன் உதிக்கும் வரை கோமளா
கோடி 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 பல கோடி ஜனங்கள் வணங்கும் மலை. குளத்தூரையர் வாழும் மலை. அது எந்த மலை? எந்த மலை? நெய் மணக்கும் மலை. நாம் நினைத்ததை கொடுக்கும் மலை. வேண்டியதை தரும் மலை. சக்தி மலை, ஞான மலை, முக்தி மலை, சாந்தி மலை, நெய் மணக்கும் மலை. அன்னதான பிரபு வாழும் மலை. எந்த மலை? பந்தளராஜன் வாழும் சபரி மலை. சபரிமலை. எந்த மலை சேவித்தார் சபரிமலை வைகோடும். எந்த மலை சேவித்தார் சபரிமலை வைகோடும். எங்கேயும் நான் கண்டதில்லை. எங்கேயும் நான் கண்டதில்லை. எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம். எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம். எங்கேயும் நான் கண்டதில்லை. ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லை. சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. கோடி சூரியன் உதிக்கும் மலை. கோமளனாய் வாழும் மலை. கோடி சூரியன் உதிக்கும் மலை. கோமளாங்கன் வாழும் மலை. கோடி ஜனங்கள் வணங்கும் மலை. கோடி 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 ஜனங்கள் வணங்கும் மலை. குளத்தூர் ஐயன் வாழும் மலை. எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம். எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம். எங்கேயும் நான் கண்டதில்லை. ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லை. பாரியுள்ளோர் எல்லாம் புகழும் மலை. பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை. பாரியுள்ளோர் எல்லாம் புகழும் மலை. பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை. பாவ திரைகளை நீக்கும் மலை. பாவாளன் வாழும் மலை. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம். எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம். எங்கேயும் நான் கண்டதில்லை. ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லை. சபரிநாயகா சரணம் சரணம் ஒளி ஒரு முறை கூறினார். சபரிநாயகா சரணம் சரணம் சபரிநாயகா சரணம் சரணம். சபரிநாயகா சரணம் சரணம் என ஒளி ஒரு முறை கூறினார். சகல வினைகளும் சகல பிழைகளும் சகல குறைகளும் அகலுமா. சுவாமி
சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்போ ஐயப்பன் டைம் பார்க்காம பாடினா நம்ம டைம் நல்லா இருக்கும். ஒரு காலத்துல இந்த வீரனா ஏன்னா நம்ம அனுபவத்தை சொல்றது மக்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல வீரமணி அது செய்யும்.